ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் 2 உருளைக்கிழங்கை தோல் உரித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஹோலாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு குயிக்காக குக் ஆகும். இப்போ எல்லாமே நம்ம துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிஸாக இருக்குது. இதைய ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாமே பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. இதை வதக்க 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையே வேறு பிளேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதோடய ஸ்டார்ச் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி ரிமூவ் ஆயிரும். அதையே தனியாக எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு பேனில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது 2 சைடுமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம மீதி இருக்கிற துருவி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஃப்ளாட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை லேயராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி அடியில் ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வெங்காயத்தை ஒரு லேயராக வச்சிங்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் mozzarella சீஸ் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டேட்டோ பேஸை இது மேலே நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதையே வேறு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிடலாம். இன்னும் ஹெல்த்தியாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஆனியன் கூட கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஃப்ரை பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீஸா ஸ்ப்ரெட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி லேயராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் தான் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.